ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் நாள்தோறும் ஊர் எல்லையில் இருந்து காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகுகளை வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் படுத்தான். அந்த மரம் நினைப்பதையெல்லாம் கொடுக்கும் மந்திர மரம் என்று அப்பொழுது அவனுக்கு தெரியாது. அப்பொழுது சில்லென்று தென்றல் வீசியது. அவனுக்கு மிகவும் சுகமாக இருந்தது. இப்பொழுது மட்டும் இங்கு பஞ்சு மெத்தை இருந்தால் எவ்வளவு சுகமாக இருக்கும். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு பஞ்சு மெத்தையும் தலகாணியும் இருந்தது. என்ன, என்னால் நம்ப முடியவில்லையே! நான் கேட்ட உடனேயே மெத்தையும் தலகாணியும் கிடைத்து விட்டதே. உடனே அவன் அதில் ஏறி படுத்தான். நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததால் அவனுக்கு களைப்பாக இருந்தது. நான் முழுக்க வேலை செஞ்சதுனால கை கால் எல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்போ இந்த கை கால்லாம் அழுத்தி விடுறதுக்கு ஒரு பெண் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன அதிசயம்! அடுத்த கணமே அங்கு ஒரு இளம்பெண் தோன்றி அவள் கை கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். என்ன, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதே! இவ்வளவு சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம ரொம்ப பசிக்குது. இப்பொழுது ஒரு அறுசுவை உணவு இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவும் வந்தது. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டான். அவனுக்கு உண்ட மயக்கத்தில் உறக்கம் வந்தது. அவனுக்கு திடீரென்று ஒரு பயம் தோன்றியது. நாம் காட்டுல தனியா இருக்கோமே, இப்பொழுது ஒரு சிங்கம் வந்து நம்ம கொன்னுச்சுன்னா என்ன பண்றது? அவ்வளவுதான். மறுகணமே சிங்கம் வந்து அவனை கொன்று தின்றுவிட்டது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? நாம் என்ன படித்தான் வாழ்க்கை? நாம் நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறானதை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாகவே அமையும்.